தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/3/2016 திங்கட்கிழமை அனுசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தை பிறக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். இதுகிட்ட சொல்ற தகவலை அதுகிட்ட சொல்லிடுவாங்க, அதுக்கு சொல்ற தகவலை இதுகிட்ட சொல்லிடுவாங்க. அப்படி இந்த ரெட்டை குழந்தை பிறக்கிறதுல பார்த்தா அது வளர்ச்சி அடைய பிற்காலத்தில் பார்க்கிற பொழுது ஒரு குழந்தைக்கு படிப்பு நல்லா வரும், ஒரு குழந்தைக்கு படிப்பு சுமாரா இருக்கும். ஒரு குழந்தை ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கும், ஒரு குழந்தை ரொம்ப டல்லா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, முதல்ல ஒரு குழந்தை பிறந்து அடுத்த ஒரு குழந்தை ஒரு வினாடியில பிறந்தால் கூட கட்டம், ராசி கட்டம், அம்ச கட்டம்னு போட்டு ஜாதகம் கணிக்கிறான். ஒரே மாதிரி இருக்க ராசி கட்டம், ஆனா அம்சத்துல மட்டும் லக்னம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஒரு சிறு மாற்றம் மட்டும் இருக்கும். சிலருக்கு அந்த மாற்றம் இருக்காது. என்ன இருந்தாலும் அந்த இரட்டை குழந்தைகள் வாழ்க்கையில சமமான தகுதியிலே அவர்கள் இருந்ததாக நாம காண முடியாது. ஒரு சில குடும்பங்களில் வேண்டுமானால் ரெண்டும் ஒரே நிலையில இருக்கலாம். பல குடும்பங்கள்ல நான் பார்த்திருக்கேன். ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா ஓகோன்னு படிச்சு மருத்துவத்துறையில படிச்சு கொடிகட்டி பறக்கும். 10th முடிச்சிடும். அதோட அதுக்கு படிப்பு வரல, எவ்வளவோ கட்டாயப்படுத்தி பார்த்தோம் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு என்று அவர்களுக்கு என்ன ஆலயம் இருக்கு? இரட்டை குழந்தைகள் வழிபடுவதற்குரிய ஆலயம். அதை நீங்க குறிச்சு வச்சுக்கணும், மனதிலே பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சிலருக்கு இரட்டை குழந்தை பிறந்த உடனே எனக்கு தொலைபேசி வாயிலாக கேட்பார்கள், 2 பெண் குழந்தை, என்ன பேர் வைக்கிறதுன்னு கேட்டாங்க. வனிதா அனிதான்னு வைங்க அப்படின்னு. அதே மாதிரி ஒரு இடத்துல கேட்டாங்க, நீங்க ஆண் குழந்தை 1 பெண் குழந்தை 1 இருக்கு, கும்பராசி சதயத்துல பிறந்திருக்கு அப்படின்னாங்க. சதய நட்சத்திரத்துல பிறந்தது யாருன்னா ராஜராஜ சோழன். உடனே ஆணுக்கு ராஜா, பெண்ணுக்கு ரோஜான்னு வைங்க அப்படின்னு சொல்லி நான் அவர்களுக்கு எடுத்துரைத்தேன். இதே போல சில பேர் ஆர்த்தி மூர்த்தின்னு வச்சிருப்பாங்க. அகில் முகில் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சிருக்கிறாரு. ஸ்ரீநிதி ஸ்ரீமதி அப்படின்னு சொல்லி அடைமொழி கொடுத்து வச்சிருக்காங்க. ராம் லட்சுமணன் வைப்பாங்க. இப்படி எல்லாம் இரட்டை குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கிறோம். இந்த இரட்டை குழந்தைங்கிறது மீன ராசி அல்லது மிதுன ராசியில கன்சீவான இரட்டை குழந்தை பிறக்கும்னு சொல்லி ஒரு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா நீங்க பாருங்க, மீன ராசியில 2 மீன் இருக்கும், மிதுனத்துல பார்த்தா 2 பெண்கள் ஒரு வீணை வச்சிருப்பாங்க. அந்த இரட்டை உருவம் அதுல இருக்கும். ஆகையினாலே அந்த ராசி லக்னங்களிலே கன்சீவ் ஆனிச்சு அப்படின்னா இரட்டை குழந்தையாக பிறக்கலாம். இந்த கிராமப்புறங்கள்ல என்ன ஒரு நம்பிக்கைன்னா, வாழைப்பழம் 2 பழம் ஒன்னா ஒட்டி இருக்கும். ரெட்டை பழத்தை சாப்பிட்டா உனக்கு ரெட்டை பிள்ளை பிறக்கும், நீ சாப்பிடாதேன்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் நீ சும்மா சாப்பிடு அப்படிம்பாங்க. ஆகையினால இப்படி இந்த ரெட்டை குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா ஒருவருக்கு யோகமும் ஒருவருக்கு தோஷமும் பற்றி கொள்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ரெட்டை பிள்ளை 2 பேருக்கு அரண்மனை மாதிரி வீடு. ஒருத்தர் அந்த வீட்டை டெவலப் பண்ணி நல்லா கட்டி பெருசா வந்துட்டாரு. இன்னொருத்தர் அந்த பூராமே அதை இடிச்சு வித்து கடைசியில அவர் ரொம்ப வறுமையில வாடினார். காரணம் என்னன்னா, ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கூட ஒரு லக்ன மாற்றம், நவாம்சத்திலே உள்ள லக்னம் மாறிவிட்டது. அம்சம் என்ன அம்சத்தோட நீங்க வாழ்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நவாம்சம் போடுறோம். ஒருத்தருடைய வாழ்க்கை என்ன அம்சமாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்வதுதான் நவாம்சம். இந்த நவாம்சத்திலே அவருக்கு ஒரு லக்னம், இவருக்கு ஒரு லக்னம். ஆகையினாலேதான் ஒருவருக்கு யோகம் ஒருவருக்கு தோஷம் அப்படி வந்துருது. அப்படி இருந்தால் அவர்களுக்கு என்று சில பரிகாரங்கள் இருக்கிறது, தத்துப்பிள்ளை வழிபாடு அப்படியெல்லாம். அதை காட்டிலும் ஒருத்தருக்கு நல்ல பரீட்சையில் எழுதுவாரு, ஒருத்தருக்கு உடல்நிலை ஆரோக்கிய சீர்கேடாக போய்விடும். இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஜோடியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுக்கணும். தமிழகத்துல நிறைய இடத்துல இருக்கு. ஜோடி பிள்ளையார்னு இருக்கும், அடுத்தடுத்து இருக்கும். அப்படி ஜோடி பிள்ளையார 2 பேரும் ஜோடியா போய் ஜென்ம நட்சத்திர தண்டைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தால் அவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இருவர் முன்னேற்றமும் ஒரே மாதிரி இருக்கும், 2 பேருக்கு யோகம் வரும். ஜோடி நந்தி இருக்கிற ஆலயத்துக்கு போகணும். உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். தஞ்சை மாவட்டத்தில் திருக்கருகாவூர்னு இருக்கு. அங்கே ஒளிபடாத விநாயகர்னு சொல்லி ஜோடி விநாயகர் பக்கத்துல இருக்கு. ஒளிபடாத நந்தின்னு சொல்லி ஒரு நந்தி, இயற்கையிலே ஒரு நந்தி, 2 நந்தி இருக்கு. அப்படிப்பட்ட ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று ஜோடியா உள்ள அந்த இரட்டையர்களை கொண்டு போய் சன்னதியிலே வைத்து அவருடைய நட்சத்திரம் சொல்லி ஜென்ம நட்சத்திர தந்தைக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்தால் ஒருவருக்கு யோகம் ஒருவருக்கு தோஷம் என்ற நிலை மாறி இருவருக்குமே யோகம் வரும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். வீண் விரயங்கள் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் வந்துவிட்டது. எனவே நீங்கள் எதை செய்ய நினைத்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. பிறரை விமர்சிப்பதை தவிர்த்து விடுங்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். வீண் விரயங்கள் ஏற்படுகிறது என்ற கவலை மேலோங்கும். பயணங்களை கூட தள்ளி வைப்பதுதான் நல்லது. ரிஷபராசி நேயர்களே,
குடும்ப முன்னேற்றத்தில் அக்கறை கூடுகின்ற நாள். இந்த கோரிக்கைகள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். காரணம், சனியின் பார்வையும் செவ்வாயின் பார்வையும் பதிகிறது. விரையாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். எனவே வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் நீங்கள் வாங்கலாம். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளுக்கும் நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம். ஆரோக்கிய தொல்லை ஏற்படும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். மிதுனராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும் நாள். நேர்முக தேர்வுகள் எழுதி இன்னும் நேர்முக தேர்வுக்கு சென்றும் இன்னும் வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு இன்றைக்கு நல்ல தகவல் வரப்போகின்றது. உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். புதனின் பலம் நன்றாக இருப்பதால் சுயதொழில் செய்ய நினைப்பவர்கள் அதேபோல அதற்காக எடுத்த முயற்சிகளிலும் அவர்களுக்கு வெற்றி கிட்டும். புதிய முயற்சிகளில் அனுகூலம் உள்ள நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் நல்ல பதவிகளும் கூட வரலாம். வருங்கால நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் அனுகூலம் கிடைக்கும் இந்த நாளை மேலும் இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கடகராசினியர்களே, பிள்ளைகளால் விரயம் ஏற்படும் நாள். இன்றைக்கு பிரச்சனைகளிலிருந்து விடுபட என்ன வழி என்று நீங்கள் யோசிப்பீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்களுக்காக சில விரயங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது மட்டுமல்ல, 8ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கின்றார். மறைந்த சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைதான் என்றாலும் கூட கேதுவும் அவரோடு இணைந்திருப்பதால் பெண்வெளி பிரச்சனைகள் தலைதூக்கும். கடிதத்தில் கூட உங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வருமா என்பது சந்தேகம்தான். அருகில் இருப்பவர்களை அனுசரிப்பு உங்களுக்கு தேவை. அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்கள் மேலிடத்து நிர்பந்தத்தின் காரணமாக அவர்கள் மனக்கவலை அதிகரிக்கும். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடித்து பெருமை காண வேண்டிய நாள் என்று கூட இந்த நாளை உங்களுக்கு சொல்லலாம். சிம்மராசி நேயர்களே, பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் நீங்கள் பண பொறுப்பு சொன்னால் நீங்கள் அதனால் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிவிடும். குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். 5க்கு அதிபதி வக்ர இயக்கத்தில் இருக்கின்ற பொழுது பிள்ளைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஜென்மத்திலே ராகு இருப்பதால் ஏற்றமும் இரக்கமும் வந்து கொண்டே இருக்கும். எனவே நீங்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்கள். குழந்தைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்காக செலவிடுவது மட்டுமல்ல, குடும்ப தேவைகளையும் பூர்த்தி செய்வது நல்லது. நல்ல பொறுப்புகளில் இருப்பவர்கள் திடீரென மாற்றப்பட நேரிடும். வாகன பழுது செலவுகள் கண்டு மனக்கலக்கம் அடையும் நாள் இந்த நாள். கன்னிராசினியர்களே, வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் நாள். குடும்ப செலவுகள் உங்களுக்கு கூடுகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. நண்பர்களின் ஒத்துழைப்பும் குறைவாகவே கிடைக்கும். 12க்கு அதிபதி சூரியனோடு புதன் இணைந்து புது ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக கலை சம்பந்தமாக ஏதேனும் முயற்சி எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். 3ஆம் இடத்திலே சனி. உடன்பிறப்புகளை கொஞ்சம் அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. உடன்பிறப்புகளின் வெளியே உங்களுக்கு அதிர்ச்சி தரும் தகவல்கள் கூட இன்றைக்கு வந்து சேரலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வழக்குகள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். வாகன பழுதுகளை முன்னிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். நேற்று பாதியில் இந்த பணி இன்று மீதியும் தொடரும். என்ன இருந்தாலும் 2லே செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவதுதான் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கணிசமான தொகை கைகளில் வந்து புரளும் நாள். இன்றைக்கு காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உறுதுணை புரிவர். உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணை புரிவர். வக்ர வியாழனின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்ப நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகாரிகளின் ஆதரவோடு தொழில் முன்னேற்றம் காண்பீர்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திடீர் திருப்பங்கள் ஏற்படும். திருமண முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் முன்கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள். முன்கோபம் உங்கள் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் முயற்சியில் ஓரளவே இன்றைக்கு வெற்றி கிடைக்கும். வியாபார விரோதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். மாற்றுக் கருத்துடையோரின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே போகிறது என்ற கவலை மேலோங்கும். 2லே கேது இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. நாணய பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள்.
என்ன இருந்தாலும் இரண்டிலே சுக்கிரன் இருப்பதால் கடைசி நேரத்தில் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு வந்து சேரும். எனவே மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலக இன்றைக்கு கிழமையின் அடிப்படையில் திங்கள் என்பதால் தெற்கு நோக்கிய அம்பிகையை வழிபாடு செய்யுங்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டும் நாள். தங்கம் வெள்ளி வாங்குவதில் தனிக்கவனம் செலுத்துவீர்கள். குழந்தைகளின் சீர்வரிசைக்கு சாமான்களையும் நீங்கள் வாங்கலாம். உங்களுக்குரிய தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை என்று அகலும். கடிதம் கடித தகவலை கொண்டு வந்து சேர்க்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படுகின்ற நாள். கையிருப்புகள் கரைகிறது என்று கவலைப்படுவீர்கள். கடிதம் மூலம் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். மாமன் மைத்துன் வழியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். சூரியன் 6க்கு அதிபதியாக விளங்குபவர். எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்குபவர் ராசியிலேயே சஞ்சரிக்கின்ற பொழுது மறைமுக எதிர்ப்புகள் மேலோங்கும். அதே நேரத்தில் உத்தியோகம் சம்பந்தமாக ஏதேனும் முயற்சிகள் எடுத்திருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொதுவாக நேர்முக தேர்வுக்கு சென்று இன்னும் நல்ல வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே என்று இயங்கியவர்களுக்கு இன்று நல்ல தகவல் வந்து சேரப்போகின்றது. மாலை நேரம் மகிழ்ச்சி பயணம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.